तत्सम्प्राप्तगमान्त द्विदयमनुगणं शिष्टतापूर्णमक्रियं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणा लब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यदिवरमनघं देशिकं संशयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्र कृपार्थबोधं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्ग लक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्कियकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गाञ्जना कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृत कामधेनुं त्वत्प्रेयसश्रवणयोगो अमृतायमानां तुल्यां त्वदीय मणिनोपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभीष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं सुरिसदशिरं सिद्धमध्यापयन्ति सोच्चिष्टायां सजनिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितमिदं பூஜையே வாஸ்து பூஜா அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணே திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தமகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. 33 மதற்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் யமலா துயிலடாய் செப்பென்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலடாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ நெம்பாவாய். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. பெருமாளுடைய திவ்ய அனுகிரகத்தில் நாம் இன்றைய தினம் சங்கத் தமிழ் மாலை 30 ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில் 20வது பாசுரத்தை அனுபவிக்கிறதுக்கு பிராப்தமாயிருக்கு. குத்துவிளக்கெரிய கோட்டைக்கால் கட்டில் மேல் அப்படின்னு நேற்றைய தினம் நப்பின்னைய முதல்ல கிருஷ்ணனை பிரார்த்திச்சா, அப்புறமா நப்பின்னைய பிரார்த்திச்சா. நப்பின்னையை பிரார்த்திச்சு முடிக்கும் பொழுது தத்துவம் அன்று தகவும் அன்று அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். அம்மா, நான் இத்தனை நாளி இங்கேருந்து கூட்டிட்டு இருக்கேனே, பிரார்த்திச்சுட்டு இருக்கேனே, கிருஷ்ணனும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான், நப்பின்னையான நீயும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. அதனால நீ உன்னுடைய சொரூபத்துக்கும் இது அழகு அல்ல, சுபாவத்துக்கும் அழகு அல்ல அப்படின்னு முடிக்கிற அந்த பாசுரத்தை. தத்துவம் அன்று தகவும் அன்று. சொரூபத்துக்கு அப்படின்னா தாயார் தானே சிபாரிசு பண்ணணும் நமக்கு. பெருமாளிடத்துல சொல்ல வேண்டிய சிபாரிசு பொறுப்பு தாயாரை சேர்ந்தது இல்லையா? அதனால பிரார்த்திக்கிறா. அதனால நீ பண்ண வேண்டிய கர்த்தவியம் இல்லையா? காரியம் கருணமாரியேன்னு சொன்னா இல்லையா?
அந்த மாதிரி கருணையே பொழிய வேண்டியது. அது நீ பண்ணலை. அதனால தத்துவம் உன் தத்துவத்திலையும் நீ இல்லை. தகவும் அன்று சுபாவமாக உனக்கு கருணை இருக்குமே, சுபாவத்திலையும் இது சரியா இல்லை அப்படின்னு சொல்லி பாசுரத்தை தலை கட்டினால் ஆண்டாள். 30வது பாசுரம் இந்த 20வது பாசுரத்தில் அனுபவிக்கும் பொழுது கிருஷ்ணனையும் மறுபடியும் கிருஷ்ணனையும் நப்பின்னையும் எழுப்புவதான ஒரு பாசுரம். ஏன்னா தத்துவம் அன்று தகவும் அன்றுன்னு சொன்னதுனால ஒருவேளை கண்ணன் கோச்சின்னு இருப்பானோ அல்லது நப்பின்னையை கோச்சின்னு இருப்பாளோ அப்படிங்கிறதுக்காக முதல்ல பழையபடி எப்பொழுதும் போல கண்ணனை எழுப்பிட்டு அப்புறமாக நப்பின்னையை மறுபடியும் எழுப்ப போறான். இது இந்த பாசுரம் 33 மேல ஆரம்பிக்கிறது. மான்லாம் சொன்னோம் இல்லையா, மகாரத்துல ஆரம்பிக்கிறது. அன்றைக்கே நான் சொன்ன பிரணவத்துக்கு ஆ ஊ ம 3 அக்ஷரங்கள் சேர்ந்ததுதான் பிரணவத்தை கொடுக்கறது. அதே மாதிரி இங்க இந்த பாசுரத்துல ஆவ சொல்லும் பொழுது அகாரார்த்தே விஷ்ணு அப்படின்னு சொல்லி விஷ்ணுவை சொல்லியிருக்கு. உகாரார்த்தம் என்னன்னா பிராட்டி. அதுலதான் உந்து மதகளிட்டன் அப்படின்னு ஆண்டாள் ஆரம்பிச்சார். இது 33ங்கிறது மகாரத்துல ஆரம்பிக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த 3 அக்ஷரமும் விசேஷமானது. 3 எழுத்தும் 3 அக்ஷரமும் சேரும் பொழுது பிரணவத்தை கொடுக்கிறது அப்படின்னு நம்ம அன்னைக்கு அனுபவிச்சோம். அதனால இந்த பாசுரத்தில் சொல்லும் பொழுது 2 பேரையும் மறுபடியும் எழுப்புறதாக பாசுரத்தினுடைய அனுபவம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய். 33 அமரர்க்கு முன் சென்று, அமரர்கள்னா தேவர்கள். 33 கோடி தேவர்கள் இருக்கா, சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த 33 கோடி தேவர்களுக்கு 33 பேர் தலைவர். அதனால இங்க சொல்லும் பொழுது 33 அப்படின்னு ஆண்டாள் அழைக்கிறார். அதனால 33 அந்த 33 தேவர்கள் இருக்காளே தலைவர்களா இருக்கக்கூடியவா. யாருக்காவது ஒரு ஆபத்துன்னா அவ போய் காப்பாத்துறதுக்கு முன்னாடி பெருமாள் போய் காப்பாத்திடுவானோ. அதனால அந்த 33 அமரருக்கு முன் சென்று, அவர்களுக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும். கப்பம்னா பயம்னு அர்த்தம். கம்பம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்றது. நடுக்கம், பயம் அதெல்லாம் போகக்கூடியவன் யாருன்னா பெருமாள். அதனால கப்பம் தவிர்க்கும் கலியேன்னா மிடுக்குடையவனே, திறமை உடையவனே, மிடுக்குடையவனே, துயிலெழ வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம். 33 யாரு அப்படிங்கிறத ஒரு அட்டவணை போட்டு காமிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். இது நால்வர் ஈரைந்தின் மேலொருவர் எட்டோடு ஒரு நால்வர் ஓர் இருவரல்லால் இது நால்வர் ஈரைந்தின் மேலொருவர் எட்டோடு ஒரு நால்வர் ஓர் இருவரல்லால் திருமார்க்கு யாமார் வணக்கமார் ஏ பாவம் நெஞ்சே நாமா மிக உடையோம் நாள். இருநால்வர்னா யாருன்னா 2 4 8 இல்லையா. அதனால இருநால்வர் அப்படின்னா 8 வசுக்கள்னு அர்த்தம். இருநால்வர் ஈரைந்தின் மேல் ஒருவர். ஈரைந்துன்னா 10, மேல் ஒருவர் அப்படின்னா 11 பேர். 11 பேர் யாருன்னா ஏகாதச ருத்ரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்கள். எட்டோடு ஒரு நால்வர், 8 4 12, எட்டோடு ஒரு நால்வர் அவ யாருன்னா துவாதச ஆதித்யர்கள் சொல்லக்கூடிய 12 பேர். ஓர் இருவர் அல்லால் அஸ்வினி குமார்கள் 2 பேரு. அவெல்லாம் இத்தனை பேர் சேர்ந்தவா கணக்கு போட்டேன்னு 33 வந்துடும். 33 கோடி தேவர்களுக்கு தலைவர்களான இவ 33 பேர். அதனால 33 அப்படின்னு அழைக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அதனால திருமார்க்கு யாமார்
பெருமாளுக்கு இவ்வளவு அத்தனை பேரும் வடக்கமார் கைங்கரியம் பண்ணக்கூடிய தேவதைகள். ஏ பாபம் நன்னெஞ்சே, நெஞ்ச பார்த்து சொல்ற, நெஞ்சே நீனும் அந்த பெருமாளுக்கு ஆட்பட்டு கைங்கரியம் பண்ணு. நாமா மிகவுடையோம் நாள் அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறது. அதனால இப்படி ஒரு 33 அப்படிங்கிறத நமக்கு அட்டவணை மாதிரி சுவாமி நம்மாழ்வார் அனுகிரகிக்கிறார். வியாக்கியானத்தில் சொல்ற 33 வந்தால் தான் ரட்சிப்பாயோ, எங்களை போல 5 லட்சம் குடி உள்ள எங்களை ரட்சிக்க மாட்டாயோ என்கிறாள். கிருஷ்ணனை பார்த்து சொல்றாளாம், 33 தேவர்கள் வந்தாதான் நீ ரட்சிப்பியா? எங்களை போல இருக்கக்கூடியவா 5 லட்சம் குடின்னு சொன்னோம் இல்லையா ஆயர்பாடியில, எங்களுக்கெல்லாம் ஒரு ஆபத்துனா நீ ரட்சிக்க மாட்டியா? உன்னை அழைத்து மார்பில் அம்பேற்றுபவர்களுக்குத்தான் உதவுவாயோ, உன்னிடத்தில் அன்பு வைத்த எங்களுக்கு உதவலாகாதோ என்கிறாள். உன்னிடத்துல உன்னை யுத்தத்துக்கு அழைச்சி உன்னிடத்துல மார்பில் அன்பு ஏற்றவருக்கு தான் நீ அனுகிரகம் பண்ணுவியா? எனக்கு உன்னிடத்துல அன்பு வச்சிருக்கேனே, அன்பு வச்சிருக்கோமே, நாங்க அத்தனை பேரும் அன்பு வச்சிருக்கோமே, அன்பு வச்ச எங்களுக்கு நீ உதவலாகாதா அப்படிங்கிறது. ஏன்னா பெருமாளை பொறுத்தவரையிலும் ராவணனோட யுத்தம் பண்றார். யுத்தம் பண்ணினாலும் அவனும் எத்தனையோ பானங்கள்லாம் பிரயோகிக்கிறான். சக்கரவர்த்தி திருமகன் நினைச்சுட்டா ஒரு பானம், ஒக்க பானம் சொல்றது இல்லையா, ஒக்க பானம் ஒக்க தார, அவன் ஒக்க வாக்கு ஒரே ஒரு ஒக்க மாட்டேன்னு சொல்றது. ஒரு வாக்கு பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் அப்படின்னு தமிழ்ல சொல்றது. ஒரு வில், அந்த வில்லுக்கு அந்த வில்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தனை அழிக்கணும்னு நினைச்சா ஒரு பானம் போற பெருமாளுக்கு. அவன் லீல பண்ணணும்னு நினைச்சான்னா எத்தனை பானம் வேணா போடுவான், விளையாடிட்டு இருப்பான். விளையாட்டு திருவிளையாடல், பெருமாள் விளையாடினா திருவிளையாடல். அழிக்கணும்னு நினைச்சா ஒரு பானம் போடும். அது மாதிரி ஒரு இல், இல்லாள் அப்படின்னா மனைவின்னு அர்த்தம். ஏகபத்னி விரதம் ஸ்ரீ ராமாவதாரத்துல. அதனால ஒரு இல் ஒரு சொல். ராமோ திருநாபி பாஷதே அப்படிங்கிறார் இல்லையா, ராமனிடத்துல 2வது வார்த்தை அப்படிங்கிறது கிடையாது, ஒரே வார்த்தை தான். அப்படிப்பட்டவன் சக்கரவர்த்தி திருமகன் சொல்லியிருக்கு. அதனால இங்க சொல்ற ராவணன் எவ்வளவோ மானம் போட்டா கூட பெருமாள் விளையாட்டா இருக்கார். அதுக்கப்புறம் அந்த அவன் ராவணனை அழிக்கணும்னு தீர்மானிச்சுட்டாருன்னா ஒரு பானத்தினால அழிச்சுடுறார். அதனால உன்னுடைய மார்பில அம்பி ஏற்றவருக்கு தான் அனுகிரகம் பண்ணுவியா அப்படின்னா, பெருமாளுடைய சக்கராயுதம் பட்டாலும் பெருமாளுடைய பானம் பட்டாலும் அவளுக்கு முக்தி தான், அவளுக்கு மறுபிறப்புங்கிறது கிடையாது. பெருமாளுடையதான ஆயுதத்துக்கும் ஞானம் உண்டுன்னு அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, நித்திய சூரிகள்னு பார்த்தோமே. அதனால அந்த ஆயுதங்கள்னால அவளுக்கு வதமானாலும் மோட்சம் தான். மாரீச்சனை தான் சொல்றான். மாரீச்சனை ராவணன் மிரட்டுறான். ராவணனுக்கு மாதுலர் மாமா வேணும், மிரட்டுறான். நீ போய் ஒரு பொன்மான வேஷம் போடு. அவர் சக்கரவர்த்தி ராமனும் சீதை இருக்கும் பொழுது சீதை அதை பார்த்து கேட்பா, நீ அவ கிட்டக்கு ராமன் உன்னிடத்துல உன்னை பிடிக்கிறதுக்கு வருவார். அவன் வரும்போது நீ ஓடி போய் அப்படியே துள்ளி துள்ளி குதிச்சுன்னு ஓடி போயிடு. ஒரு காலம் அவன் பானத்தான ராமன் ஒன்று அடிச்சுட்டான்னா அங்கேருந்து ஊன்னு சீதே ஹா சீதே ஹா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி பிராணனை விடு, நான் மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு விட்டான். மாரீச்சன் எதுக்கு சொல்றான், ராவணன் எதுக்கு சொல்றான்னு மாரீச்சனுக்கு தெரியும். மாரீச்சன் வேண்டாம், எனக்கு கொஞ்ச நாள ஏற்கனவே நான் சுபாகு மாரீச்சன் 2 பேரும் நாங்க போய் சுபாகு போயிட்டான். ராமனுடைய பானத்தினால என்ன காரணம் தெரியல, ராமனுடைய பானம் சமுத்திரத்தை போட்டு முக்கி எடுத்தது. அதுல உயிர் தப்பிச்சு ஓடி வந்தேன். அன்னியிலேருந்து இந்த வரியந்தோம் ராமன் ரங்கநாதன் ராமேஸ்வரம் ஏதோ ராங்கிற பேர் ஆரம்பிச்சாலே எனக்கு அப்படியே நடுக்கிறது. எனக்கு ராமன்கிற சப்தம் எனக்கு நடுக்கிறது. எனக்கு சப்த நாடி அடங்கி போயிடும் கொடுக்க, மறுபடியும் நீ அனுப்புறேங்கிறீ, நான் போக மாட்டேன் அப்படின்னா மாரீச்சன், நீனும் போகாத, உன் நல்லதுக்காக சொல்றேன், நீ வாழணும் அதுக்காக சொல்றேன். அப்ப ராவணன் சொன்ன ஒரே வார்த்தை, நீ போகலன்னா உன்னை வதம் பண்ணிடுவேன், எங்கையால உனக்கு மரண நிச்சயம் அப்படின்னு சொன்னாராம். அப்ப யோஜனை பண்ணினானா, கொஞ்சம் அவகாசம் கொடுன்னு. இவ்வளவு துஷ்டனான இந்த ராவணனுடைய கையால சாக போறது நிச்சயமாயிடுது. இந்த இவன் கையால நம்ம சாகத்தை விட ராமனுடையதான கையால அவருடைய பானத்தினாலேயோ
அவருடைய கையினாலேயோ நான் பிராணன் போச்சுன்னா எனக்கு அது பெரிய முக்தி கிடைக்குமே நினைச்சிட்டு தான் போனான். அதனால ராமனுடைய பானம் அடிபட்டு அதுல தான் பிராணம் போச்சு. அதான் அவனுக்கு புனர்ஜென்மாங்கிறது கிடையாது. ராமனாலே சான புண்ணிய ஆத்மா, ராமனால கிடைக்கணுமே விட்டு போயிட்டான். ராவணன் துஷ்டன் தெரிஞ்சுட்டு இப்படி யுத்தத்துல மார்புல அம்பேற்றக்கூடியவன் ராவணன். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும், வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும், நாரத முடிவற்கேற்ப நயம்பட உரைத்த நாவும், தாரணி மௌலி பத்தும் சங்கரல் கொடுத்த வாழும், வீரத்தே களத்தே போட்டு வெறும் கையே மீண்டு போனான். வாரணம் பொருத மார்பும், ராவணனுக்கு அப்படியே விசாலமான மார்பான். யானை மதம் முடிச்ச யானைகள் ஒரு யானை தந்தத்தால குத்துமான். யானை ஓடி தந்தத்தால மார்பில பாய்ச்சுமா அவனுடைய மார்பில. ஆனா தந்தம் உடஞ்சி போயிடுமா. அந்த மாதிரி உடஞ்சி போயிடுதான். ஒரு தந்தம் உடஞ்சி போயிடுதான். உடனே அந்த தந்தத்தை அவன் எடுக்கணும்னா எடுக்க வேண்டாம்னா ராவன் அது அப்படியே இருக்கட்டும், அது மேல ஒரு பூன் மாதிரி போடுங்க தங்கத்தால, என்னுடைய வீரம் தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படியே இருக்கட்டும். அப்படி வாரணம்னா யானையை எதுக்கக்கூடிய அளவுல அவனுடைய மார்பனுடைய வலிமை ஜாஸ்தியம். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும், சிவபெருமானுடைய கைலாசத்தையே தோல்னால தூக்கினான் இல்லையா. இப்படி எல்லாம் ஒரு பராக்கிரமம் தான் பண்ணக்கூடியுமா. அதனால வரையினை எடுத்த தோளும், நாரத முடிவற்கேற்ப நயம்பட உரைத்த நாவும். நாரதர் இடத்துல இவன் கிளம்பரிச்சே நாரதர் எதுக்கு வந்தானாம். நான் வந்துடுறேன், ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தானாம். ராமன் தானே, ராமன் ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தானா. நயம்பட உரைத்த நாவும். ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா, ராமன் தன்னுடைய பானத்தினால 10 கிரீடத்தையும் தள்ளி விட்டார். நயம்பட உரைத்த நாவும், தாரணி மௌலி பத்தும் சங்கரல் கொடுத்த வாழும். சங்கரன் தாரணி மௌலி பத்தும் 10 கிரீடமும் பூமியில விழுந்துருத்தோ. சங்கரல் கொடுத்த வாழும், சங்கரன் சிவபெருமான் ஒரு வாள் கொடுத்தான், அந்த வாளை வச்சுக்கோ. ஆனா இந்த வாழை நீ தப்பா பிரயோகம் பண்ணின, அதர்மமான முறையில பிரயோகம் பண்ணா அந்த வாள் எங்கிட்ட விட்டானோ. எப்பயும் அதர்மா பிரயோகம் பண்ணி அந்த வாள் திருப்பி அவன்கிட்ட போயிடுது. சங்கரன் கொடுத்த வாழும், வீரத்தே களத்தே இட்டு வெறும் கையே மீண்டு போனான். வீரத்தையும் களத்துல விட்டு தலையை குடிஞ்சுண்டா, வேற வழி இல்ல. ராமர் இன்று போய் நாளை வாங்கிட்டார். வெறும் கையே மீண்டு போனான் அப்படின்னா, வெறுங்கையை தொங்க போட்டுன்னு போயிட்டான். ஏன் வெறுங்கைங்கிறா? பெருமாளை கூப்பாத கையம். அப்படியாவது இவன் சரணாகதி பண்ணுவானான்னு ராமன் சக்கரவர்த்தி திருமகன் எதிர்பார்க்கிறானோ. ஒருவேளை காலில் விழுந்துருவானோ அப்படின்னு அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். அவன் விடாததுனால, கையும் கூப்பாததுனால வெறும் கையே மீண்டு போனான் அப்படின்னு எழுதினார் இல்லையா. அப்ப உன்மேல அம்பு உன்னுடைய மார்பில் அம்பு தைப்பவர்களுக்குத்தான் நீ உதவுவாயா? நாங்கெல்லாம் உன் மேல அன்பு வச்சிருக்கோமே, எங்களுக்கு உதவ மாட்டாயா? உண்ணாதவர்களுக்குத்தான் உதவுவாயோ, உண்பவர்களுக்கு உதவ மாட்டாயோ என்கிறாள். உண்ணாதவர்கள்னா யாரும் உண்ணாதவா? தேவர்கள். அமரர்களுக்கெல்லாம் சாப்பாடு சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அதனால அவர் உண்ணாதவர்கள். அதே மாதிரி இமையவர்கள்னு அவருக்கு ஒரு திருநாமம் தேவர்களுக்கெல்லாம். ஏன் இமையவன்னா, இமைக்காம இருக்கக்கூடியவர்கள் இமையவர்.
சதா பஷ்யந்தி சூரயா. பெருமாள் அப்படியே பார்த்துட்டே இருப்பாள். அதனாலதான் ஆஞ்சநேயர் அங்க போக மாட்டேன்னு விட்டார். வைகுண்டத்துக்கு வரையலான்னு வரியான்னு கேட்டார். சக்கரவர்த்தி திருமகன் வேண்டான்னு. ராமன் அங்க இருக்க மாட்டான். சதா பஷ்யந்தி சூரிய தேவர்கள் அப்படியே பார்த்துட்டு இருப்பா, ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருப்பா. எனக்கு நாமத்தை திருநாம சங்கீர்த்தனம் கேட்கணும், நான் வரல, இங்கே இருந்துக்கிறேன். அதனால அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு தான் நீ அனுகிரகம் பண்ணுவியா? சாகாவரம் பெற்றவர்களுக்குத்தான் உதவுவாயோ, நம்மை போன்ற மனிதர்களுக்கு உதவலாகாதோ என்கிறாள். சாகாவரமும் அமரர்கள் தான். அமரர்கள்னாலே சாகாதவர்கள்னு அர்த்தம். பிரயோஜனம் எதிர்பார்ப்பவர்களுக்குத்தான் உதவுவாயோ, எந்த பிரயோஜனம் எதிர்பாராத எங்களுக்கு உதவலாகாதோ என்கிறாள். பிரயோஜனம் எதிர்பார்த்து சுக்ரீவன் சொன்னான் இல்லையா, ராமன் சொல்றார், சுக்ரீவா நீ இழந்த ராஜ்யத்தை உனக்கு நான் மீட்டு கொடுக்கிறேன். யார் உனக்கு தொல்லையா இருக்கானோ அந்த வாலியை அழிச்சு விடுறேன். அவன் அழிச்சு உனக்கு பழையபடி உனக்கு ராஜ்யத்தை பண்ணி உன்னுடைய இழந்த மனைவி இழந்த ராஜ்யம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒப்படைக்கிறேன், கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நடக்கும் அது அப்படின்னா. உடனே சுக்ரீவன் சொன்னானா, சுவாமி அந்த மாதிரி நீங்க பண்ணிவிட்டேன்னா உங்க சீதையே எங்க எந்த திக்குல இருந்தாலும் பாதாள லோகத்துல இருந்தாலும் மீட்டு கொடுப்பேன். அந்த மாதிரி நீங்க பண்ணினேன்னா ஒரு காலம் எனக்கு எல்லா ராஜ்யத்தை திருப்பி கொடுத்து நீங்க பண்ணிட்டேன்னா நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அப்ப என்னன்னா சுக்ரீவனுடைய புத்தியால பெருமாள் உதவினார்னா பிரத்யுபகாரம் நான் பண்றேன். பெருமாளுடையதான திருவுள்ளத்தினால நீ உதவாதப்போ நான் உனக்கு கிருபை பண்றேன். அப்படித்தானே பெருமாளுடைய ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி அன்னைக்கு அனுபவிச்சோம் இல்லையா அப்படின்னு விட்டா. அதனால அமரர்கள் அப்படிப்பட்டதான தேவர்களுக்கெல்லாம் ஒரு ஆபத்துன்னா 33 அமரருக்கு முன் சென்று, அமரர்கள்னா தேவர்கள், தேவர்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா அந்த ஆபத்துக்கெல்லாம் வேற யாரோ வந்து காப்பாத்துறதுக்கு முன்னாடி தான் ஓடி போய் காப்பாற்றுவார். முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே. கப்பம்னா பயம்னு சொன்னேன், கப்பம்னா நடுக்கம், கலின்னா மிடுக்குடையவனே, அப்படிப்பட்டவனே அப்படின்னா. எந்த தேவதைகளுக்கு ஆபத்து வந்தது? பெருமாள் யாரை காப்பாத்தினார் அப்படின்னா ராவணனாலேயே தேவதைகளுக்கு எல்லாம் ரொம்ப சிரமம் வந்துடுத்து. எல்லா தேவதைகளையும் வேலை வாங்கினான். ஒவ்வொரு தேவதைகளுக்கு சந்திர சூர்யாலேருந்து எல்லாம் வந்துட்டு அடிமையா இருந்தான் ராவணனுக்கு. எல்லாரும் பெருமாள் இடத்துல பெருமாள் எப்போ வருவார்னு காத்துட்டு இருந்தா. தசரதன் என்ன பண்ணான், அயோத்தியில திருவயோத்தியில வசிஷ்டரை கொண்டு வசிஷ்டரை முன்னிட்டு அஸ்வமேத யாகம் பண்ணினார். அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது அவருக்கு குழந்தையே இல்லை தசரதனுக்கு. அதனால வசிஷ்டரை கொண்டு அஸ்வமேத யாகம் சர்வ பிராயச்சித்தமாக அஸ்வமேத யாகம் பண்ணி அதனுடையதான அடுத்த யாகமாக புத்திர காமேஷ்டி, புத்திர காம இஷ்டி, புத்திரன் வேண்டும்னு பண்ணக்கூடிய ஒரு யாகம். ரிஷிசிங்கருங்கிற ஒரு ரிஷியை கொண்டு பண்ணினார் இல்லையா. அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது அந்த கவிச கொடுத்தா இந்திரா யஸ்வாஹா அப்படின்னு அப்படி கொடுத்தோம்னா இந்திராதி தேவைகள் வந்து வாங்கிக்கணும். வாங்கிக்க விட முடியாம அந்த சபலமாகாத ராவணாதிகள் தான் தடுக்கிறாளும். ராவணர்களுடைய ராட்சசர்கள்லாம் இவர்கள் இந்த தேவதைகளை பெற முடியாம தடுக்கிறாளும். பெருமாளை பொருட்டு வந்துட்டார். அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு அஸ்வமேத யாகசாலையில தோன்றினார் பெருமாள். பெருமாள் வந்துட்டார். தேவர்கள்லாம் ஓடி போய் அவர் பெருமாளை பார்த்த உடனே பெருமாளை கை கூப்புறார். கை கூப்பிட்டு தேவர்கள் அத்தனை பேர் பிரம்மதேவனை முன்னிட்டு, பிரம்மதேவன் தானே வரமெல்லாம் கொடுத்தது. ராவணன் வந்து எனக்கு நான் தேவர்களால் சாகக்கூடாது, அசுரர்களால் சாகக்கூடாது, ஆயுதத்தால் எதுவுமே சாகக்கூடாது எனக்கு அப்படின்னு சொன்னானா. மனிதர்களாலேன்னு ஒரு வார்த்தை சொல்லலையா. அதனால இங்க என்ன பண்ணினா தேவர்கள்லாம் மனசுல வச்சுட்டு பெருமாளை பிரார்த்திப்போம். பெருமாள் யாகசால யஜ்ஞோவை விஷ்ணுஹோ, யஜ்ஞத்தினால ஆராதிக்கப்படுபவன் வந்திருக்கான், பிரார்த்திக்கணும்னு வந்துட்டாலும் எல்லா தேவர்களும் கை கூப்பிட்டு பிரார்த்திக்கிறார். ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணுஹு உபயாதோ மகாத்யுதிகி, ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணுஹு உபயாதோ மகாத்யுதிகி, சங்கே சக்ர கதா பாணிகி பீதவாசா ஜகத்பதிகி, ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணுஹு. அவளை பார்த்து எல்லாரும் பிரார்த்திக்கிறார். மகாவிஷ்ணுவை பார்த்து பெருமாளை பார்த்து நீங்க வந்திருக்கீங்களே, அந்தரே விஷ்ணுஹு உபயாதோ மகாத்யுதிகி, சங்கு சக்கரா தியாயுதோ பீதாம்பரம் அதோட வந்து பெருமாள் நிற்கிறானாம். சங்கு சக்கர
கதாபாணிகி பீதவாசா ஜெகத்பதிகி ஏ தஸ்மின் அந்தரே விஷ்ணு. எல்லாரும் பெருமாட்ட சொல்றா, ராவணனால பண்ணக்கூடிய தொல்லை எங்களால தாங்க முடியல, எங்களை எப்படியாவது நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறாளாம். ஏன்னா பெருமாள் திருவடியில வேணும் இல்லையோ, அதனால நீங்க எங்களை இந்த கடாட்சிக்கணும். கடை கண்ணால் இறங்கி பாரையா, கடை கண்ணால் இறங்கி பாரையா, பார்த்து காவாவிட்டால் வேறு யாரையா, கடை கண்ணால் இறங்கி பாரையா. பெருமாள் மேல் நேரம் பார்க்கப்படாது, கடைக்கனால கடாட்சம் பண்ணணும். உங்களுடைய கடாட்சம் கிடைச்சா போருமேன்னு தேவர்கள்லாம் கேட்கிறாள். ஏன்னா உங்களை சரணாகதி பண்றோம்னாலாம் தேவர்கள்லாம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இல்லையா, நின்னருளாங்கதி என்று மற்றொன்றில்லை, நெடும் காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லை, நெடும் காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன்னருளுக்கு இனிதான நிலை உகந்தேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன். அடைக்கலம் என்று நாம் அஞ்சி வந்தோமே, அடைக்கலம் என்று நாம் அஞ்சி வந்தோமே, அடைக்கலம் என்று நாம் அஞ்சி வந்தோமே, ஆலை கரும்பு போலே நெய்தோமே ஐயா, ஆலை கரும்பு போலே நெய்தோமே ஐயா, கடை கண்ணால் இறங்கி பாரையா, பார்த்து காவாவிட்டால் வேறு யாரையா, கடை கண்ணால் இறங்கி பாரையா. அடைக்கல்னு நாங்கெல்லாம் வந்துட்டோமே பிரபு, சர்வலோக சரண்யா பிரணதார்த்திகரா ஆபத்சகா காகுஸ்தா ஸ்ரீமன்னே நாராயணா, நீங்க தான் காப்பாத்துறோம்னு திருவடி வாரத்தில் விழுந்தாலும் அதே பெருமாளுடைய திருவாக்குனால சொல்றார், பயம் தியஜத பத்ரம் பஹா ஹிதார்த்தம் யுதி ராவணூ, பயமூ தியஜத, பயத்தை விடுங்கோ, பத்ரம் பஹா உங்களுக்கு எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும், பயம் தியஜத பத்ரம் பஹா ஹிதார்த்தம் யுதி ராவணம் கத்வா க்ரூரம் துராத்மானம் தேவரிஷீனாம் பயாவகமூ, சபுத்ர பௌத்ர சாமாத்யம் சவித்ர ஞாதி பாந்தவமோ, தசவருஷ சகஸ்ராணி தசவருஷ சதானி ச பத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிமாம். சொன்னார் இல்லையா, வால்மீகியுடைய ஸ்லோகம் இது. பெருமாள் திருவாக்குனால சொல்றாராம், பயம் தியஜத, பயத்தை விட்டுருங்கோ, கவலைப்படாதீங்க, நான் ராவணனுடைய வதத்தை நான் பண்றேன். கத்வா க்ரூரம் துராத்மானம் தேவரிஷீனாம் பயாவகமூ, யார் யார தெரியுமா நான் வதம் பண்ண போறேன்? சபுத்ர பௌத்ர சாமாத்யம், சபுத்ர பௌத்ர சாமாத்யம் சமித்ர ஞாதி பாந்தவோ, அவனுடையதான ராவனுடையதான புத்திரன், ராவனுடையதான பௌத்திரன், அவனுடைய மித்திரன் நண்பர்கள் எல்லாரையும், பாந்தவம் பந்துத்துவங்கள் யாரா இருக்காளோ பந்துக்கள் எல்லாரையும் சேர்த்து வதம் பண்ணி விடுறேன். வதம் பண்ணி எத்தனை வருஷம் தெரியுமா? இங்க நான் பூ உலகத்துல இருக்க போறேன், தசரனுடைய குமாரனா அவதரிக்க போறேன். இந்த பூ உலகில எத்தனை வருஷம் இருக்க போறேன் தெரியுமா? 11,000 வருஷங்கள் இருப்பேன் அப்படிங்கிறது.
தச வருஷ சகஸ்ராணி தச வருஷ சதானி ச பக்ஷ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிமாம். தச வருஷ சகஸ்ராணி 11,000 வருஷம் இருப்ப, கவலைப்படாதீங்கன்னுட்டான். உடனே அந்த ராவணனை வதம் பண்றேன்னு சொன்னதுனால தேவர்கள்லாம் மறுபடியும் பிரணாமம் பண்ணினா, பெருமாளுக்கு நன்றியை தெரிவிச்சா, அங்கேருந்து புறப்பட்டுட்டா. அதனால இப்ப என்னன்னா, அமரர்களுக்கு முன் சென்று அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவர்களுடைய கட்டத்தை தீர்க்கிறதுக்காக மற்ற தேவதைகள் தீர்க்கிறதுக்குள்ள தான் ஓடி போய் அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு கிருபை உள்ளவனே 33 அமரருக்கு முன் சென்று அவளுடைய கப்பம், அவளுடைய பயத்தை நடுக்கத்தை போக்கக்கூடிய கப்பம் தவிர்க்கும் கலியே விடுப்புடையவனே அப்படின்னா இல்லையா? சரி, தேவர்களை மட்டும்தான் காப்பாத்துவானா அப்படின்னா பாகவதானியும் காப்பாத்துவான். அன்னைக்கே நம்ம அனுபவிச்சோம். இந்திரத்யும்னன்கிற ராஜா அவன் திருவாராதனை பண்ணிட்டு இருந்தான். கர்வத்தினால தங்க பாத்திரமா வச்சிருக்கோமே, ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்குன்னு அகஸ்தியர் வந்தார். அகஸ்தியரை மதிக்கல, அகஸ்தியருடைய சாபத்தை பெற்றான். அகஸ்தியர் பண்ண நீ எப்ப நீ கர்ப்பம் மதம் பிடிச்சிருக்கியோ அதுக்கு சுபாவமான ஒரு மிருகமாக நீ ஆகணும்னு யானையாக ஆயிட்டான். தேவலருங்கிற ஒரு ரிஷி அவர் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். கந்தர்வர்கள்ல 2 பேரு, ஹா ஹா ஹூ ஹூன்னு 2 பேரு. அவ அப்படியே ஜலத்துக்குள்ளால அப்படியே தேவலர் ஸ்நானம் பண்றச்சு அவருடைய காலை பிடிச்சு இழுத்தான். அவ விளையாடினான். தேவருக்கு என்னடா உங்க விளையாட்டுல என்னிடத்துல விளையாடுறா, அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேன், குடி சாபத்தை அவர் சாபத்தை கொடுத்தார். எப்படி ஜலத்துக்குள்ள யாருக்கும் தெரியாம காலை பிடிக்கிறியோ அந்த சுபாவம் எதுவா இருக்கோ அந்த மிருகமா போ முதலியா போயிடுது. 2 பேரும் கேட்டுண்டா, எங்களுடைய சாப விமோச்சனம் எப்போ, சாப விமோச்சனம் பண்ணணுமே, எப்போ பண்ண போறேன்னு, எனக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணணும், தெரியாம பண்ணிட்டோம்னு கேட்டாலும், எப்ப பகவானுடைய விஷ்ணுவுடைய திருக்கையானது உன்னுடையதான யானையா நீ போயிட்டே இல்லையா, அந்த துதிக்கு எப்ப பிடிக்கிறதும் உன் சாப விமோச்சனம். முதலையை பார்த்து தேவல ரிஷி சொல்ற, எப்ப உன்னிடத்துல பெருமாளுடைய அந்த சக்கராயுதம் உன்னுடைய கழுத்துல தைக்கிறதோ உனக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டார். 2த்தையும் ஒரே சமயத்துல பெருமாள் முடிச்சு கொடுத்துட்டார், கஜேந்திர வரதனாக இல்லையா? அதனால அது ஆபத்து. பாகவதாளுக்கு ஆபத்துன்னா, அந்த ஆபத்துன்னு காலை பிடிச்சு கொடுத்து முதல்ல பிடிச்சு கொடுத்துன்னு உடனே அந்த யானை கத்தித்து வில்லிபுத்தூரார் பாரதத்துல சொல்ற, வாரணமே பொதுவே ஒரு பேரிட்டு அழைத்து வாரணமே பொதுவே ஒரு பேரிட்டு அழைத்து உதவிய காரணனே கமலாசனி காதலனே. வாரணமே ஒரு பேரிட்டு, அவன் ஒன்னும் சொல்லலையா. வாரணம் யானை முதல்ல காலம் பிடிச்சபோது ஒன்னும் சொல்லலையா. என்ன சொன்னான்னா, இப்ப யாராவது ஆத்துக்குள்ள திருட வந்துட்டு என்ன சொல்லுவா, திருடன் தானே கத்துவா. திருடனை பிடிக்கிறதுக்கு போலீஸ் வரணுங்கிறதுக்காக போலீஸ் யாராவது கூப்பிடுவாளும், திருடன் தான் கத்துவா. அதே மாதிரி யானை சொல்லித்தா முதலேன்னு கத்திட்டு இருக்கிற வில்லிபுத்தூரர், வேற ஒண்ணும் சொல்லலையா. ஆனா பகவான் நினைச்சிருந்தானா என்ன கூப்பிடுறது, முதல்வன் யாரு அப்படின்னு என்ன கூப்பிடுறதுன்னு பெருமாள் வந்துட்டானா. ஏன்னா மற்ற தேவதைகள்ல யாரும் நான் இல்லைங்கிறா, பயப்படுறா. அதனால நாகம் நச்சாகம், நான் இல்லைன்னு எல்லா தேவர்களும் ஒதுங்கினுட்டா. அப்ப யார் ஓடி வந்தான்னா, பெருமாள் சக்கராயுதத்தை எடுத்துன்னு ஓடி வந்தான். ஏன்னா நான் நாராயணமேன்னு கூப்பிடுறதே, நாராயணன் எப்படி இருப்பா, கருடாருடனே தானே வரணும், சங்கு சக்கராதி ஆயுதங்கள் உண்டே, கருடன் மேல வரணுமேங்கிறதுக்காக ஓடி வந்தானோ. அதனால வாரணம் என்று ஒரு பேரிட்டு முதலேன்னு கூட்டத்துக்கே ஓடி உதவிய காரணனே கமலாசனி காதலனே, கமலாசனத்தில் இருக்கக்கூடிய தாயாருடைய கணவனே அப்படின்னு கொண்டாடுறான். அப்படி அந்த இடத்துல அப்படி நின்னாராம் பெருமாள் ரொம்ப வேகமா வந்துட்டாரோ. கருடன் கூட மெதுவா வந்துதான். கொஞ்சம் தூரம் வந்த உடனே அந்த கருடனை இழுத்துட்டு பெருமாள், ஏன்னா கருடனோட போனாதான் கருடாருடனா தான் விஷ்ணுன்னு நம்புவாமோ, அதுக்காக கருடனை இழுத்துன்னு போய் நிற்கிறாராம்.
அப்ப ஆயுதங்களும் அங்க போய் நின்ன உடனே என்ன ஆச்சுன்னா, ஒரு க்ஷணம் நின்ன உடனே அப்படி திரும்பி பார்த்தாரா சக்கராயுதம் வந்து கையில் நிற்கிறது. அதுக்கப்புறமா யோஜனை பண்ணிட்டு அந்த சக்கராயுதத்தை மாத்தி பிரயோகிச்சிடக்கூடாது. அதுக்காக ஒரு கையால யானையுடைய துதிக்கிய பற்றினார், மற்றொரு கையினால சக்கராயுதத்தை கட்டாட்சிச்சா போதுமா, மனசுல உள்ளதை புரிஞ்சுக்குமா. பிரயோகம் பண்ணணும், கை அப்படி உதறணும், குறிப்பாத்து அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பெருமாள் என்ன நினைக்கிறாரோ ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்கராயுதம் கிருன்னு போய் அப்படியே முதலுடைய கழுத்தை அறுத்துடுத்தும். அப்ப ஒரே சமயத்துல ரெண்டு பேருக்கும் மோட்சத்தை கொடுக்கறது இல்லையா. மீனமர் பொய்கை நாள் மலர் கொய்வான், மீனமர் பொய்கை நாள் மலர் கொய்வான், வேட்கையினோடு செந்திழிந்த மீனமர் பொய்கை நாள் மலர் கொய்வான், வேட்கையினோடு செந்திழிந்த காணமர் வேழம் கையெடுத்தலர, காணமர் வேழம் கையெடுத்தலர, கராதன் காலினை கருவ, ஆனையின் தூயரம் தீர புள்ளூர்ந்து, ஆனையின் தூயரம் தீர புள்ளூர்ந்து, சென்று நின்றாழி தொட்டானை, தேனமர் சோலை மாடமயிலை, தேனமர் சோலை மாடமயிலை, திருவல்லிக்கேணி கண்டேனே, திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணிங்கிற திவ்யதேசம், அந்த பெருமாள் வந்து கஜேந்திர வரதன் எழுந்துள்ளிருக்க பிராகாரத்துல பார்த்தீங்கன்னா நல்லா சேவிச்சுட்டு வரலாம். அந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார் இங்க சொல்லும் பொழுது சென்று நின்று ஆழி தொட்டானையினர். ஆழின்னா சக்கரம், சக்கரத்தை வந்து பெருமாள் தொட்டா போதுமா. அங்க அந்த இடத்துல எங்க குருநாதர் சொல்லுவார், சென்று நின்றாடி விட்டானைனாலும் இந்த பிராசம் சேரும். ஆனா பிராசம் அப்படி பண்ணலையா. ஏன்னா பெருமாள் தொட்டா போதுமா, சக்கராயுதம் காத்துட்டு இருக்கான் கைங்கரியத்துக்கு. எப்ப சொல்ல போற, எப்ப கைங்கரியம் காத்துட்டு இருக்கா. உடனே அங்கேருந்து கிருன்னு சுத்திட்டே போய் இந்த காரியத்தை முடிச்சுட்டு திருப்பி கைக்கு வந்துருவான். அதனால சென்று நின்ற ஆழி தொட்டானை, சென்று நின்றுன்னு ஏன் பதம் போட்டான்னா பகவஸ்வராயை நமகான்னா, பெருமாள் வந்து ஒரு பக்தனை ஒரு பாகவதனை காப்பாற்றணுங்கிறதுக்காக எவ்வளவு வேகமா வந்தானோ அந்த வேகத்துக்கு ஒரு நமஸ்காரம்னா. அப்ப சென்று நின்று எங்க போனவன் அந்த சக்கராயுதம் வரத்துக்கு ஒரு க்ஷணம் ஆயிருக்குமோ என்னமோ, நின்றுன்னு பதம் போட்டிருக்க திருமங்கை ஆழ்வார். சென்று வந்தாச்சு, நின்று ஆழி தொட்டானை. நின்றுங்கிறது சக்கரவர்த்தத்துக்காகவும் இருக்கலாம், கொஞ்சம் நிதானிச்சுண்டு நம்ம மாத்திக்கிட்டு பிரயோகம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் இருக்கலாம். சென்று நின்று ஆழி தொட்டானை, அந்த பெருமாளை அந்த யார் காப்பாத்தினாலோ, அவ 2 பேருக்கு யார் மோட்சத்தை கொடுத்தாலோ அந்த பெருமாளை இன்னைக்கும் போனா சேவிக்கலாம். எங்கன்னு காமிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். திருவல்லிக்கேணி கண்டேனே சொன்னார் இல்லையா. அப்போ பாகவதாளையும் காப்பாத்துறது, தேவர்களையும் காப்பாத்துறது யாருன்னா பெருமாள் தான். அதனாலதான் பெருமாள் வந்து 33 அமரருக்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலாய். அதனால இந்த அப்படிப்பட்டதான கலி மிடுக்குடையவனே நீ துயிலிட வேண்டும்னு பிரார்த்திச்சான். பெருமாள் எப்பேற்பட்டவன், செப்பமுடையாய் தெருளுடையாய், செப்பமுடையாய் ஆர்ஜவம் உடையவனே. பெருமாள் ஆர்ஜவம் உடையவன். செப்பின்னு சொல்றது தமிழ்ல, செவ்வை செப்பி அப்படின்லாம் சொல்றது. ஆர்ஜவம் உடையவன், அப்படிப்பட்டவன். அவன்கிட்ட பொய்யே கிடையாது. அவன்கிட்ட மனது எது நினைக்கிறதோ அது வாய் பேசுமா. பெருமாளை பொறுத்த பரியந்தம் வாய் எது பேசுறதோ அது கை செய்யுமா. இவனுக்காக ஒண்ணு அவளுக்காக ஒண்ணு இல்லை. மனசேகம் பஜசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாஹூ, மனஸ்யன்யத் கர்மண்யன்யத் பஜஸ்யன்யத் துராத்மனா. அதனால மனசு ஒன்று நினைக்க, வாய் ஒன்று பேசி, ஒரு காரியம் ஒன்று தெரிஞ்சதுன்னா அது துராத்மானுட்ட. அதனால அப்படி இருக்க பகவான் ஆர்ஜவம் உடையவன். திரளுடையாய், திரள் எப்பேற்பட்ட திரள், என்ன திரள் பெருமாளுக்கு? என்ன எல்லாரையும் வென்றான்ங்கிறது திரளா?
அப்படின்னு சொன்னா என்ன திரளாம்? ஆசிரித ரட்சண திரள். ஆசிரியர்களை அவனுடைய திருவடிவாரத்துல போய் விழக்கூடியவர்களை பெருமாள் கைவிடாம காப்பாற்றுவார். ஆசிரித ரட்சணம் சரணாகதர்கள்னு அர்த்தம், பிரபன்னர்கள்னு அர்த்தம். பெருமாள் திருவடிவாரத்தில் விழுந்துட்டவாள கவலைப்படாத அப்படின்னு பெருமாள் அபயம் கொடுத்து அவளை காப்பாத்துறது. ஆசிரித பலமுடையவர். இந்த சரணாகதி சொல்லும் பொழுது கோத்ருத்வ வர்ணம்ங்கிறார் இல்லையா? யார் நம்மளை காப்பாற்றுவானோ அவளிடத்துல போகணும். யாரோ ஒரு ஒருத்தர் அவரே அந்த தாத்தா கம்பு குச்சியை ஊனிட்டு இப்படி போயிட்டு இருக்கார். ஒரு கொஞ்சம் நடு வயசுக்காரன்னு மாடு துரத்துறது. அந்த மாடு துரத்துறதுன்ட்டு அவன் பயந்து போய் தாத்தா என்ன காப்பாத்துனா அவன் நடக்கிறதே பெரிய காரியமா இருக்கு. கொம்பு மூணாவது கோலை வச்சு ஊனிட்டு போயிட்டு இருக்கார். அவர் காப்பாற்ற முடியுமா? பலிஷ்டனை இன்னொரு பலிஷ்டன் தான், இன்னொருத்தர் தான் காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி நமக்கு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றச்சே அந்த சரணாகதி பண்ணக்கூடிய பெருமாள் நம்மளை காப்பாற்றுவாரா? இகபக சுகத்தை கொடுக்கக்கூடியவரா? சாஸ்வதமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவரா அப்படின்னு பார்த்துக்கணும். பெருமாள் எல்லாத்துக்கும் ஒரு இருக்கு. சுகம்னா துக்கம்னு இருக்கு, பணக்காரன்னா ஏழைன்னு இருக்கு, என்ன நிறைய பிறப்புன்னா இறப்புன்னு இருக்கு. ஆனந்தம் அப்படின்னு அதுக்கு எது கிடையாது, எதிர்வார்த்தை கிடையாது. காரணம் என்னன்னா பகவான் இடத்துல கிடைக்கக்கூடியது ஆனந்தம், சாஸ்வதமான வைகுண்டத்தில் நமக்கு கொடுக்கக்கூடியது ஆனந்தம். அதனாலதான் ஆனந்தமயாக லோகாஹா அப்படின்னு எழுதுறார். ஆனந்தமயமான லோகம் வைகுண்டம் இல்லையா? அந்த வைகுண்டம் தான் வசதி. அப்ப ஆசிரியர்களை காப்பாற்றக்கூடிய ரட்சணை உடையவன், ரட்சிக்கக்கூடிய ஒரு பல பராக்கிரமம் சாமர்த்தியம் உடையவன் பெருமாள். அதனால திருளுடையாய் அப்படிங்கிறார். ஏன்னா யார் அப்படி ரட்சிச்சா அப்படின்னா பஞ்சபாண்டவாளை ரட்சிச்சா இல்லையா? செஞ்சொல் நண்பர் சிந்தை கொண்டு தீதிநாத தூதனாய், செஞ்சொல் நண்பர் சிந்தை கொண்டு தீதிநாத தூதனாய், தேறு மூர்ந்து தேசுயர்ந்த செல்வ தெய்வ நாயகா, தேறு மூர்ந்து தேசுயர்ந்த செல்வ தெய்வ நாயகா, மஞ்சுளாவும் சோலை சூழ் அயிந்தை மண்ணு சீர் வரையெடுத்து நிறையடித்த மாசில் வாசுதேவனே. மஞ்சுளாவு சோலை சூழ் திருவேந்திபுரம்ங்கிற திவ்ய தேசம். அந்த திவ்ய தேச எம்பெருமான நம்முடைய சுவாமி தேசிகர் போய் மங்களாசாசனம் பண்றார். பண்ணும் பொழுது என்ன தோன்றது அவருக்கு? அப்பா தேவநாதா, நீதானப்பா கிருஷ்ணாவதாரம் பண்ணினது நீதானே. கிருஷ்ணாவதாரத்துல பஞ்சபாண்டவாளை காப்பாத்தணுங்கிறதுக்காக வேண்டி புறப்பட்டு போனியேப்பா. அவளை ஒரு க்ஷணம் கூட அவளை பிரியாதபடி இருந்து கூடவே இருந்து அவளை காப்பாத்தினியே. அப்படிப்பட்டவன் தானே நீனு. அப்பேற்பட்டவன் தானப்பா உன்னுடைய திவ்ய பராக்கிரமம். செஞ்சொல் அன்பர் சிந்தை கொண்டு தீதிலாத தூதனாய், தீதிலாத தீதே இல்லாத தூதனா போனா பஞ்சபாண்டவன். அதனால தேறு மூர்ந்து தேசுயர்ந்த செல்வ தெய்வ நாயகா. அப்படி இந்த தேர்ல இப்படி போய் நீ தூது போயிட்டு வந்தியே, அதனால உனக்கு கௌரவம் குறைஞ்சுதான். தேஜஸ் கூடித்து சுவாமி தேசிகன். தேஜஸ் கூடித்த உமக்கு வில்லிபுத்தூரார் பாரதத்தை சொல்ற, தொல்லாண்மை பாண்டவர்க்கு நான் தூது போய் மீண்டதற்பில், தொல்லாண்மை பாண்டவர்க்கு நான் தூது போய் மீண்டதற்பில், நல்லாய் உன் பைங்கூந்தல் நானே முடிகின்றேன். தொல்லாண்மை பாண்டவர்க்கு, திரௌபதி பார்த்து நீ கவலைப்படாத. திரௌபதி சொன்னாலாம், அவளுடைய பதம் ஆற பரியந்தம் நான் இந்த முடிய மாட்டேன்னு தலையை விரிச்சு விட்டாலும். கிருஷ்ண பரமாத்மா சொல்ற திரௌபதியை பார்த்து கவலைப்படாத. தொல்லாண்மை பாண்டவர்க்கு, உங்க பாண்டவருக்கு நாம் தூது போய் அவளை என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணி மீண்டதற்பில், நான் யுத்தம் தான் அப்படின்னு முடிவாச்சுன்னா உனக்கு நல்ல இழந்த ராஜ்யத்தை எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன். சொந்த வார்த்தை நீ போட்ட சபதத்தை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். அதனால
நல்லாய் உன் பைங்கூந்தல் நானே முடிகின்றேன் அப்படின்னா இல்லையா கிருஷ்ண பரமாத்மா. பாண்டவருக்கு அவ்வளவு பிரீதியா. மம பிராணாகி பாண்டவாகா மகாபாரதம். என்னுடைய பிராணனை போன்ற போலவர இந்த பஞ்ச பாண்டவாள் அப்படிங்கிறான் இல்லையா. பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். மைத்துணன்மார் காதலியை மைத்துணன்மார் காதலியை மயிர் முடிப்பித்து அவர்களையே மன்னராக்கி மயிர் முடிப்பித்து அவர்களையே மன்னராக்கி உத்தரை தன் சிறுவனையும் உய்ய கொண்ட உயிராளன் உரையும் கோயில். ஸ்ரீரங்க கேத்திரத்தை பத்தி ஆச்சரியமா பெரியாழ்வார் பாடுறார். மைத்துணன்மார் காதலியை மயிர் முடிப்பித்து, திரௌபதியுடையதான கேத்திரத்தை முடிஞ்சானா கண்ணன். அவர்களையே மன்னராக்கி அவர்களுக்கு இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தாராம். அவர்களையே மன்னராக்கி. சரி, அதப்புறம் வேற என்ன பண்ணினா? அவளுடைய வம்சத்துல உத்தரையுடைய குழந்தைக்கு ஆபத்து வந்துடுத்துன்னு உடனே அவ உத்தர சரணாகதி பண்றா. அப்பா எங்கப்பா இருக்க? சங்க சக்கர கதா பாணே துவாரகா நிலயா அச்சுதா கோவிந்தா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதா. அவளும் சரணாகதி பண்றா உத்தர. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணினார்? அவனுடைய ஆயுதத்தை பிரயோகிச்சுட்டான் துரோணருடைய பிள்ளை. அதனால உடனே என்ன பண்ணினான்? பெருமாள் உள்ள போய் அந்த அந்த குழந்தைய பிழைக்க வைக்கிறாராம். பரம்பரைக்கே ஒரு குழந்தை, பாண்டவருடைய குழந்தை இல்லையா பரம்பரைக்கு, அத உயிர் கொடுத்தாராம் பெருமாள். உத்தரைதன் சிறுவனையும் உய்ய கொண்ட அந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணானே அந்த கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்றாளே, பாகவதத்துல இருக்கே மகாபாரதத்துல இருக்கே, அந்த பெருமாளை நாங்க எங்க போய் சேவிப்பேன் அப்படின்னு நம்ம யாராவது கேட்டோம்னா எங்கேயும் அலைய வேண்டாம், இங்கேதான் பெரிய பெருமாளா படுத்துட்டு இருக்காருங்கிறார் பெரியாழ்வார். உத்தரைதன் சிறுவனையும் உய்ய கொண்ட உயிராளன் உரையும் கோயில். அவள் இருக்கக்கூடிய கோயில் ஸ்ரீரங்கமா. யார் யார் இந்த கோயில பெருமாளை வழிபடுறாங்க? பக்தர்களும் பகவர்களும் பழமொழி வாய் முனிவர்களும் சித்தர்களும் தொழுதிரஞ்சி திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே. பக்தர்களும், பக்தர்கள்னா சம்சாரிகள் அர்த்தம், பகவர்கள்னா பாகவதான்னு அர்த்தம். பாகவதான்னு சுத்திட்டே இருக்கா இல்லையா பெருமாளை? ரெங்கா ரெங்கா ரெங்கான்னு சுத்திட்டு இருக்கா இல்லையா? எத்தனை பாகவதாருடைய திருவடி மண் பட்ட இடம் நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஸ்ரீரங்க கஷேத்திர பூர்த்தியா எத்தனை பாகவதால் நடந்திருப்பா. அவளுடைய பாத தூளி இருக்கும் இல்லையா, சரண பிரபாவம் தெரியணும் இல்லையா நமக்கு. அதனால அப்படிப்பட்டதான இடமா அது. பகவர்களும் பழமொழிவாய் ஆழ்வார்கள், பழமொழிவாய் முனிவர்களும் பரந்த நாடும். மீதி எல்லாரும் சொல்லிட்டார். அதுல பெருமாள் உண்டுன்னு சொல்றவா இல்லைன்னு சொல்றவா யாரா இருந்தாலும் பரந்த நாடும் சித்தர்களும் தொழிதிரஞ்சி. சித்தர்கள்னா சிஷ்டாச்சாரம் உடையவர்கள், அனுஷ்டானத்தோட கூடிய மகரி ஆச்சாரியர்கள். அதனால சித்தர்களும் தொழுதிரஞ்சி திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே. யாராவது கப்பல்ல போயிட்டு இருக்கா, சமுத்திரத்துல போயிட்டு இருக்கான்னா துறைமுகம் எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு துறைமுகம் தெரியும்படியா லைட் ஹவுஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஸ்ரீரங்க கேத்திரத்துக்கு ஆச்சரியமான ராஜகோபுரம் தெரியறது இல்லையா. பிளேன்ல வந்துட்டே இருக்கிறதே தெரியறது, தூரக்க வரிசைய ட்ரெயின்ல வரிசைய தெரியறது, பஸ்ல வரிசைய தெரியறது. நாம இங்கிருந்து கொஞ்ச நாள் ஊருக்கு போனா கூட அடையடே ராஜகோபுரம் வந்துவிட்டு ஸ்ரீரங்கம் வந்துவிட்டுன்னா ஒரு நிம்மதி வருது, சந்தோஷம் வருது, ஆத்ம திருப்தி வருது. ஆஹா, நம்ம இடத்துக்கு வந்துட்டோம், நம்பெருமான் சன்னிதானத்துக்கு வந்துட்டோம்னு ஒரு மகிழ்ச்சி தெரியறது இல்லையா. அப்படிப்பட்டதான இடம் ஸ்ரீரங்கமா.
அதனால பக்தர்களும் பகவர்களும் பழமொழிவாய் முனிவர்களும் பரந்த நாடும் சித்தர்களும் தொழுதிரைஞ்சி திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே அப்படின்னு சொன்னா இல்லையா? செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய், எதிரிகளுக்கு ஜுரத்தை கொடுக்கக்கூடியவனா, எதிரிகளுக்கு ஜுரத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமான். அவனை விமலான்னா அப்பழுக்கற்றவன் அர்த்தம். பெருமாளுக்கு எந்த அழுக்கும் ஒட்டாது இல்லையா? அன்னைக்கே நம்ம அனுபவிச்சோம். சூரியனுடைய கிரணம் புண்ணிய தீர்த்தத்து மேலேயும் படுறது, சுத்தமா இருக்கக்கூடிய கிணத்து மேலேயும் படுறது, சாக்கடையிலையும் விடுறது. சூரிய ஒளி, சூரிய ஒளிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவா எல்லா இடத்துலயும் படுறது. அதனால சூரியத்துக்கு ஒரு அழுக்கு வந்துருமான்னா அழுக்குப்படாது. அந்த மாதிரி பகவான் பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம், பவித்திரத்துக்கெல்லாம் பவித்திரமானவன், மங்களத்துக்கெல்லாம் மங்களமானவன் பெருமாள். அதனால அவனுக்கு எந்த விதமான அப்பழுக்கே கிடையாது. அதனாலதான் பெருமாள் சொல்லும் பொழுது அனகஹாம்பா, குற்றமற்றவன் அப்படின்பா. அப்படிப்பட்டவன் பெருமாள். ஆச்சாரியன் அப்படிப்பட்டவங்கிற சுவாமி தேசிகன் அனகஹாங்கிற ஆச்சாரியனுக்கு ஒரு 14 குணங்களை சொல்றார். சித்தம் சத் சம்பிரதாயே சிரதிய மனகம் சிரதிய மனகமூ சோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அதுல சிரதியம் அனகம், அனகம்னா குற்றமற்றவன். பெருமாள் எப்படி குற்றமற்றவாளோ அந்த மாதிரி நம்முடைய ஆச்சாரியால் குற்றமற்றவாளோ. அதனால அப்படிப்பட்டவர் பெருமாளுக்கு சமமா நினைக்கணுங்கிறார், பெருமாளை விட மேலா நினைக்கிறேங்கிறார் சுவாமி தேசிகர். அதனால ஆச்சாரிய இடத்துல அவ்வளவு பிரதிபக்தியோடு இருக்கணுமா. அதனால இங்க செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும், செற்றாருக்குன்னா எதிரிகள் அர்த்தம். அவர்களுக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தீரடாய். ஏன்னா அமலன் விமலன் ஆழ்வாரை திருப்பார் ஆழ்வாரை பாடுறார் இல்லையா? அமலனாதிபிரான் அடியார்க்கென்னை யாட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிபானவன் நீழ்மதிலரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே. அப்படிப்பட்டவன் பெருமாள். சரி, விமலா துயிலடாயினா கூட்டா கண்ணன் பதிலே சொல்லலையாம். ஆண்டாள் பார்த்தா சரி, ஒருவேளை நம்ம தாயார கூப்பிடுவோம் நப்பின்னை பிராட்டிய. போன பாசுரத்திலேயே தத்துவம் அல்ல தகவும் என்று சொல்லிட்டோம். ஒருவேளை பிராட்டி கோபமா இருப்பாளோ, பிராட்டிய சொன்னதுனால பெருமாள் கோபமா இருக்காரோ அப்படின்னு அவள் சந்தேகம் வந்துவிட்டோம். அதனால பிராட்டியை பத்தி அவருடைய அழக வர்ணிக்கக்கூடிய அடுத்த பதம் செப்பென்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலடாய். செப்பென்ன மென்முலை அவயவ சோபை, அவயவத்தை வர்ணிக்கக்கூடிய பதம் இது. செவ்வாய் சிறுமருங்குள், இடை இருக்கா இடை இல்லையான்னு சந்தேகப்படும்படியான சிறுமருங்குளம் அப்படி இருக்கக்கூடியவன் நப்பின்னை. ஏன்னா சீதா பிராட்டியை சொல்லும் பொழுது சீதா பிராட்டி ராமன் காட்டுக்கு போறதா முடிவாயிடுது. ராமன், இளைய பெருமாள், சீதை 3 பேரையும் ரதத்துல அனுப்பணும்னு தசரதனுக்கு எண்ணம். சுமந்திரா நீ ரதத்துல கொண்டு போய் விடுங்க. பெருமாளுக்கு என்னன்னா, பெருமாளுக்கு ரதத்துல போகணுங்கிற ஆசை இல்லை, காட்டுக்கு தானே போனோம், விரதமா போறோம், அதனால பாதச்சாரியா நடந்து போயிடுவோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தார். ஆனா அப்பா வருத்தப்படுவார், ஏற்கனவே வருத்தத்துல இருக்காரு, நம்ம அவருக்கு நேரம் வருத்தத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ண வேண்டாங்கிறதுக்காக ஒத்துண்டார். அப்படி சாரட்டை கொண்டு நிறுத்துறார் சுமந்திரர். இவ 3 பேரும் ஏறி உட்கார்ந்துக்கிறா. அப்படியே அந்த காலை வெய்யோன், அந்த வெய்யோன் சூரியனுடைய ஒளி படுறதா திவ்யமான திருமேனி சக்கரவர்த்தி திருமகன். அந்த திருமகனுடைய தேஜஸ் அவருடைய திவ்ய திருமேனியில சூரியனுடைய ஒளி அடங்கி போயிடுறதான், இவனுடைய திவ்ய தேஜஸ் தெரியறதான். அதனால அங்க அனுபவிக்கும் பொழுது கம்பன் அனுபவிக்கிற வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இளையானொடும் போனான். வெய்யோன் ஒளி, சூரியனுடையதான ஒளி பெருமாளுடைய திருமேனியில மறையறதான். தன்மேனியில்
விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாள். இவளுக்கு இடை உண்டா இல்லையான்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிறுத்த இடையுடையவளா சீதையை வர்ணிக்கிறான். பொய்யோ எனும் இடையாளோடும், இளையான்னா இளைய பெருமாள் லட்சுமணன் இளையாளோடும் போனான். பெருமாளை வர்ணிக்கிறார் கம்பர். மையோ அப்படியே மைக்கலர் மழை வண்ணமா இருக்கானே, மழை வண்ணத்து அண்ணலேன்னா இல்லையா. மையோ மரகதமோ மழை முகிலோ மறிகடலோ மையோ மரகதமோ எப்பேற்பட்ட திவ்ய திருமேனி. அவன் இவனுடைய கரிமேகம் நீலமேக சியாமலனா இருக்கானே. மரகத திருமேனியோ மழை முகிலோ அப்படி இருக்கானே. மறிகடலோ கடல் மாதிரி சமுத்திரமிவ காம்பீரியம்ங்கிறார் வால்மீகி. அந்த மாதிரி திருமேனியோ. ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான. ஐயோ அந்த பதத்தை யூஸ் பண்ணவே கூடாது இல்லையா. ஆழ்வார் யூஸ் பண்றார். ஆழ்வார் யூஸ் பண்றதுனால கம்பெனி யூஸ் பண்றார். ஐயோன்னா அதுக்கு மேல வர்ணிக்க முடியாத ஒரு நிலை. அதனால ஐயோ இவள் வடிவென்பதோர் அழியா அழகு உடையா அப்படின்னு அனுபவிச்சா இல்லையா. மருங்கிலா மங்கையும் மருங்கிலா நங்கையுங்கிற ஒரு இடத்துல கம்பர். மருங்கி இருக்கா இல்லையா. அதனால சூரியன் ஒளி மறையறதான். ஏன்னா இவனே வெங்கதிரோர் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றினர் குலசேகர ஆழ்வார். ஏன்னா சூரிய குலம் இல்லையா. அதனால அப்படிப்பட்டவள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலடாய். அம்மா நீ எழுந்துக்கணும். பூர்ணமா நங்காய்னா பூர்ணமானவளின்னு அர்த்தம். நப்பின்ன நங்காய் திருவே துயிலடாய். உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாளனை. உக்கமும் தட்டொலி. உக்கம்னா விசிறி, தட்டொலின்னா கண்ணாடி. உக்கமும் தட்டொலியும் அந்த பெருமாள் கிருஷ்ணன் எழுந்துக்கும் பொழுதே எழுந்த உடனே கண்ணாடியை பார்க்கணும்னு சொல்றா இல்லையா. பெருமாள் முதல்ல பார்த்துருக்க. அதனாலதான் நம்மளையும் பெருமாள் எழுந்த உடனே கண்ணாடியை பார்ப்போம்னு சொல்றா. ஆனா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுமா. அதுக்காக ஆண்டார் சொல்றா கண்ணாடியை காமிக்கணும். சுப்பிரபாதம் பண்றச்சேயே உக்கமும் தட்டொலியும் கைங்கரியம் பண்ணணும், எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுன்னு கேட்கிறா. தட்டொலியும் தந்து உண்மனாளனை நப்பினியை பார்த்து சொல்றா. உண்மனாளனை உன்னுடைய பர்த்தாவை. அதனால இப்போதே எம்மை நீராட்டேலோ. அவனோட ஒரு சம்ஸ்லேஷம் பண்ணும்படியான ஒரு வாய்ப்பை கொடு, எனக்கு அனுகிரகத்தை பண்ணுன்னு பிரார்த்திக்கிறான். சரி உக்கமும் தட்டோலியை வச்சுட்டு எப்படி கைங்கரியம் பண்றது. உக்கம்னா விசிறின்னு சொல்லிட்டேன். இங்க நம்ம ரங்கநாதரை சேவிக்கோ. எத்தனை குழந்தைகள் சத்தையா விசிறி எடுத்துன்னு ஓடி ஓடி பெருமாளுக்கு திருவாலவட்டம் போடுறா இல்லையா. மாத்தி 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 திருவாலவட்டத்துக்கு ரெஸ்டே இல்லை. அதே மாதிரி இவன் கைங்கரியம் ரெடியா நிக்கிறா. ஒருத்தர் பிடிச்சா ஒருத்தர் வாங்கிக்கிறா, அப்படியே திருவாரூட்டம் பண்ணிட்டே இருக்கா. ஒரு பக்கம் சாமரம் போடுறா, ஒரு பக்கம் இப்படி ஒரு கைங்கரியமா. இந்த கைங்கரியம் என் பேருந்து வந்தது ஆண்டாலே அனுபவிச்சிருக்கா. நம்முடைய ராமானுஜர் காஞ்சிபுர வரதனுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். தீர்த்த கைங்கரியம் சாலை கிணறுன்னு ஒரு கிணறு இருக்கு. அங்கேருந்து தீர்த்தம் கொண்டு பெருமாளுக்கு திருவாராதனத்தை சேர்த்து கைங்கரியம் பண்ணக்கூடியது ஒரு கைங்கரியம். அடுத்த கைங்கரியம் என்னன்னா திருவாலவட்டம். பெருமாளுக்கு திருவாலவட்டம் பண்ணிட்டே இருக்கிறது. பெருமாள் பேசுவாராம், இவன் திருவாலவட்டம் சத்தையா பண்ணுவாராம். சில நாள் ரொம்ப புழுக்கமா இருந்தா நம்பிகளே நீ ராத்திரி இங்க இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் திருவாக்கால சரியும் பாராம். அவர் இருக்கிறது யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. பெருமாள் மறைச்சிடுவார். அவளை கோயில சாத்திட்டு போயிடுவார். ராத்திரி பூர்த்தியா பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சந்தோஷமா விசிறிட்டு இருப்பாராம். அப்படி கைங்கரியம் பண்றது வரதனுக்கு திருக்கட்சி நம்பிகள். அதனாலதான் திருவாலவட்டம் போடுறதுக்கு முன்னாடி திருவாலவட்டம் கையில எடுத்துட்டாங்க. திருக்கட்சி நம்பிகள் அருளப்பாடு திருக்கட்சி நம்பிகள் அப்படின்னா திருவாலவட்டம் சமர்ப்பிப்பார். சில கோயில்கள் அந்த மாதிரி உண்டு. ஏன் அவருடைய திருக்கட்சி நம்பிகளுடையதான அச்சாவதார ரூபத்தை பார்த்தீங்கன்னா விசிறியோட தான் அவருடைய அச்சாவதாரமே எழுந்தருளி இருப்பார். கைங்கரியம் பண்ணி விசிறியோட இருப்பார். விசிறியோட இருந்தா கண்டுபிடிச்சுடலாம் திருக்கட்சி நம்பிகள்னு. துளசி கொடியோட இருந்தா தொட்டில்படி ஆழ்வார்னு கண்டுபிடிச்சுடலாம். கையில் 2 பூவும் ஜாலரா வச்சிருந்தாருன்னா பெரிய ஆழ்வார்னு கண்டுபிடிச்சுடலாம். அவ கைங்கரியத்தோட சேர்த்து 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 பண்ணிருக்கா இல்லையா. அச்சா திருமேனியும் அப்படியே பண்றா இல்லையா. மேல்கோட்டையில பரம பாகவதர் பெரிய மகான் எழுந்தருளி இருந்த சோமாசியாண்டான் அப்படிங்கிற திருநாமம்.
அவர் என்ன பண்ணுவாராம், மேல்கோட்டை திருநாராயண பெருமாளுக்கு நித்தியபடிக்கு போய் அந்த பெருமாள் பாடுவாராம், இவர் ஆடுவாராம். சோமாசி ஆண்டார். நம்ம அபிநயம் பண்றா இல்லையா அரையர்கள்லாம், அந்த மாதிரி பெருமாளை வந்து ஆடி சந்தோஷப்படுத்துறது. பெருமாள் பாடிட்டே இருப்பாராம், அவ இவ ஆடுவார். அந்த மாதிரி ஒரு சந்தோஷப்படுத்துறது, இப்படி ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாராம். ஒரு முறை நம்முடைய ராமானுஜர் சிஷ்ய சமிருத்தியோட கூட மேல்கோட்டைக்கு எழுந்தருளியாச்சு. அவர் கைங்கரியத்துக்காக சோமாசி ஆண்டான் போயிட்டு இருக்கார். உடனே ராமானுஜர் அவரை பார்க்கிறார். பார்த்துட்டு, சுவாமி ஒரு நிமிஷம் நம்ம அடியனுடைய குடிசைக்கு எழுந்தருளணும்னார். இங்க ஆத்துக்கு வாங்குவான்னு கூட்டார். உடனே ராமானுஜர் உள்ள எழுந்தருளினார். என்ன விஷயம்னார். ஒன்றும் இல்லை, அடியனுடைய பெயர் ராமானுஜர்னு சொல்லுவா. பெருமாள்கிட்ட நானும் வரதனிடத்த திருவாலவட்ட கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். மேல்கோட்டை திருநாராயணனை சேவிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன், யாத்திரையாக வந்திருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம், அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டார். இவர் பெருமாள்கிட்ட ஆடுற, பெருமாள் பாடுறாரு ஆடுறாரு பேசுறாரு இல்லையா, அதனால இவர் கொஞ்சம் பெருமாள் சாத்வீகமான அகங்காரம் மகான்களுக்கு உண்டு. சாத்வீக அகங்காரத்துக்கு தோஷம் இல்லைங்கிறார். பெருமாள் பேசுறாருன்னா மார் தட்டிக்கலாம் இல்லையா. நமக்கா நிகர் நாடிலத்தேன்னார் இல்லையா. அதனால நாதமுனி கடலே நாளும் தொழுதெடுவோம் நமக்கா நிகர் நாடிலத்தே. சுவாமி தேசிகர் நாதமுனிகளுடையதான திருவடி சம்பந்தம் யாருக்கு இருக்கு அப்படின்னு நமக்கு இருக்குன்னு அதை விட ஒரு பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நம்ம மால் தட்டிக்கலாமே. என்னை விட யார் பெருமை பாக்கியசாலிகள் யாரு? நாதமுனி கடலே நாளும் தொழுதெடுவோம் நமக்காதிகர் நாடிலத்தே. அந்த மாதிரி பெருமாள் இடத்துல பேசுறதுனால, பெருமாள் பாடுறதை இவர் ஆடுறதுனால, பெருமாள் சந்தோஷிக்கிறதுனால, பெருமாளுடைய பரிபூர்ணம் அனுகிரகம் பெற்றதுனால அவர் கொஞ்சம் சாத்வீக அகங்காரத்தோட சரி என்ன சொல்லும், மணி ஆயிடுச்சு நான் கைங்கரியத்துக்கு போகணும் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, பெருமாள் இடத்துல இந்த மாதிரி ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ, நீதான் பெருமாளோட பேசுவேளு, அதனால என் அடியனுக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டு சொல்லுங்கோ அப்படின்னார். உடனே சோமாசி ஆண்டான் என்ன பண்ணார், அப்படியே இருந்து நாளைக்கு உங்களை பார்க்கும்போது சொல்றேன். உடனே பெருமாள்கிட்ட திருநாராயணத்தை போய் கைங்கரியம் பண்றார். ஆச்சரியமான பெருமாள். மேல்கோட்டைங்கிற திவ்ய தேசம், 4 திவ்ய தேசம் சொல்றோம் இல்லையா, 3 சொல்றோம், அதோட 4வது கோயில் திருமலை பெருமாள் கோயில், கோயில் திருமலை பெருமாள் கோயில் சொல்றோம் இல்லையா, அதோட மேல்கோட்டை சேரணும். அது அப்படிப்பட்டதான பெருமாள். அந்த பெருமாள் என்ன பண்றார், அந்த பெருமாள் இடத்துல கைங்கரியத்துக்கு போறார். சோமாசி ஆண்டான் வழக்கம் போல பெருமாள் பாடுறது, இவர் ஆடுறார். ஆடி முடிச்ச உடனே பெருமாள் இன்னைக்கு என்ன ஊர்ல என்ன விசேஷம்னு பெருமாள் தானா கேட்கறது. என்ன விசேஷம் சுவாமி, ஏதாவது விசேஷம் உண்டா ஊர்ல? ஆமா அடியே சொல்ல மறந்துட்டேன். அதுவும் பெருமாள் தான் கேட்கிறார், ஞாபகப்படுத்துறாரு இல்லையா. சர்வாந்தரியாமி, ஒருத்தர் கேட்கும்படியா பேரணை பண்ணி, மற்றவர்களை கேட்கும்படியா சமணம் பண்ணும்படியாக பண்ணி, 2 பேருக்கு நடுவுல மத்தியஸ்தமா சர்வாந்தரியாமியா இருந்து சந்தோஷப்படக்கூடியவன் பகவான் சாஸ்திரம். அதனால என்னன்னா, என்ன யாராவது விசேஷம் உண்டா, ஏதாவது விசேஷம் உண்டா, உண்டு அடியேன்னு நான் சொல்ல மறந்து போயிட்டேன். ராமானுஜன் யாரோ வந்திருக்கிறாராம், யாத்திரையாக வந்திருக்கிறாராம், பரதனிடத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவரா அவர் இங்க வந்திருக்கார். அவர் ஒரு சந்தேகம் கேட்ட தேவரிடத்துல கேட்டு சொல்லணும்னு. என்னவா? இல்ல ராமானுஜருக்கு அவருக்கு மோட்சம் உண்டான்னு ஒரு சந்தேகம் வந்து கொடுத்தா, அடியேன் பெருமாளோட வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறதுனால என் இடத்துல சொல்லி அனுப்பிச்சார் அப்படின்னாராம். பெருமாள் சொன்னாரா, என்ன இது ஆச்சரியமா இருக்கு, ராமானுஜனா கேட்டார் எனக்கு மோட்சம் உண்டான்னு, நான் சொன்னேன்னு சொல்லும், ராமானுஜர் யார் யாருக்கு சொல்றாரோ அவளுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்தோம்னு சொல்லுன்னாராம். உடனே சந்தோஷமா கை கூப்பிட்டு ஆத்துக்கு வந்துட்டார். திருமாளிகைக்கு வர வழியில ராமானுஜர் காத்துட்டு இருக்கார். பயபக்தியோட பெருமாள் என்ன சொன்னாரோ, பெருமாள் என்ன சொன்னாரோ தெரியலையே தெரியலையேன்னு காத்துட்டு இருக்கார். நமக்கு கைங்கரிய பாக்கியம் கிடைக்குமா, பரமபதத்துல அவருடைய திருவடி வாரத்துல நாம கைங்கரியம் பண்ண முடியுமா, பெருமாள் என்ன திருவாக்கு சொன்னாரு தெரியலையே அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய பரவசத்தோடு இருக்கக்கூடிய அவரிடத்துல சோமாசியாண்டான் வந்த உடனே சொல்றார், ராமானுஜரே நான் கேட்டுட்டேன், உமக்கு மோட்சம் உண்டா, அதை மட்டும் தான் சொன்னாரா அவர். உமக்கு மோட்சம் உண்டுன்னு பெருமாள் சொல்லிட்டார் அப்படின்னாரா. ரொம்ப சந்தோஷம், எனக்கு பரம சந்தோஷம் அப்படின்னாராம். சரி நீ கவலைப்படாம இனிமே இரு அப்படின்னு கிளம்பினாராம். கிளம்புறதுக்கு முன்னாடி ராமானுஜர் சொன்னாரா, ஒரு நிமிஷம்
ஒரு நிமிஷம் கொஞ்சம் எழுந்தொழி இருக்கணும்னாராம். என்ன மறுபடியும் இன்னும் சந்தேகம்னாராம். இப்பதானே ஒரு சந்தேகம் கேட்டு அடிக்கடி எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. பெருமாள்கிட்ட பேசுறேங்கிறதுக்காக எனக்குன்னு ஒரு எல்லை இருக்கு இல்லையா அப்படின்னாராம். அது வாஸ்தவம் தான், எனக்கு உண்டுங்கிறது நிச்சயமாயிடுது. எனக்கு ஒரு மந்த புத்தி, தேவதி இவ்வளவு தூரம் பாடிண்டு ஆடிண்டு பெருமாளோட சல்லாபம் பண்ணிட்டு இருக்கேன், சல்லாப யோக்கியர்கள். ஆனா தேவதைக்கு மோட்சம் உண்டான ஒரு வார்த்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். தேவருக்கு அது இஷ்டம் இல்லாம இருக்கலாம், தேவர் பிரார்த்திக்காம இருக்கலாம். அடியன் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், சொல்லுங்க, எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. சரி, நாளைக்கு கேட்டு சொல்றேன். எனக்கு நீ கவலைப்படுறீர், எனக்கு உண்டா இல்லையா நான் கேட்கணும், எனக்கு சந்தேகமே இல்லை. எனக்கு கட்டி இவ்வளவு தூரம் பெருமாள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், பெருமாள் பாடினா நான் ஆடுறேன், அப்படி சந்தோஷப்படுத்துறேன். எனக்கு போய் மோட்சம் நான் தனியா கேட்கணுமா? பெருமாள் திருடி வாரத்திலேயே அனவரதம் இருக்கேனே, இதை போய் கேட்கணுமா? சரி போனா போயிட்டு போட்டு உமக்காக கேட்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. மறுநாள் காலம்புற பெருமாள் சுப்பிரபாதம், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசாத்தூல கர்த்தவியம் தெய்வமான்மிகம் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கண இருளகல்றது காளையம் பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி. சுப்பிரபாதம் பண்றார். திருநாராயண அற்புதமான சேவை. பெருமாள் இடத்துல போன சோமாசியாண்டா பெருமாள் இடத்துல சந்தோஷப்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கச்சே நேத்திக்கு ராமானுஜர் இடத்துல போய் அடியேன் சொல்லிட்டேன், தேவரி சொன்ன விஷயத்துல மறுபடியும் இன்னொரு சந்தேகம் கேட்கிறாரு. இன்னொரு சந்தேகமா? நேத்திக்கு தான் சொல்லிட்டேனே அப்படிங்கிறார் பெருமாள். இல்ல, அவருக்கு மோட்சம் உண்டுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மோட்சம் உண்டான்னு அவர் கேட்கிறார் அப்படின்னு உடனே, அது எப்படி உமக்கு மோட்சம் கிடையாது, உமக்கு எப்படி மோட்சம்? இல்ல, நீ பாடுறீ, நான் ஆடுறேனே, உங்க தினம் சந்தோஷப்படுத்துறேனே, உன் திருடி வார்த்தை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேனே. நான் பாடினத்துக்கும் நீ ஆடினத்துக்கும் சரியா போச்சு. அதை வச்சு நீ வைகுண்டத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அப்ப அந்த வைகுண்டம் எனக்கு பிராப்தமானோம்னா நான் யாரை கேட்கணும்னு நேற்றுக்கே சொன்னேன் இல்லையா? எந்த ராமானுஜன் கேட்கிறாரோ அந்த ராமானுஜன் யாரெல்லாம் வைகுண்டத்துக்கு போகலாம்னு முத்திரை வைக்கிறாரோ, சமாசேனம் பண்றாரோ, அவர் பண்ணிவிட்டார் அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமான வைகுண்டம் உண்டுன்னாராம். தாபக புன்ற ததா நாம மந்த்ரோ யாகச்ச பஞ்சமஹா. பஞ்சசம்ஸ்காரம் யார் யாருக்கு பண்றாரோ ராமானுஜர் அவருக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்தோம். சொன்னேனே உங்க இடத்துல அவருடைய ஆசி பெற்று வாரும், உமக்கு மோட்சத்தை கொடுக்கிறோம்னாராம் இல்லையா? அப்படி ஒரு பெருமாள் இடத்துல அதுக்கு இதுக்கும் கணக்கு போடாதன்னாராம். அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணினார். கானத்தினால ஆட்டத்தினால அரையர் சேவை பண்றாரு இல்லையா? பெருமாள் அபிநயிக்கும்படியா பண்றது. அப்படி அபிநயத்தினால பெருமாள் சந்தோஷப்படுத்துறது. அது மாதிரி பரதன் இடத்துல திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணி, திருக்கச்சி நம்பிகள் கைங்கரியம் பண்ணி பெருமாளை குளிரப்படுத்துறார் இல்லையா? அப்படிப்பட்டதான உக்கமும் தட்டொழியும், அந்த உக்கமும் தட்டொழியும் அந்த தட்டொழிய கண்ணன் எழுந்துக்கும் பொழுதே திருப்பள்ளியிலேயே காமிக்கணும், எனக்கு அந்த கைங்கரியத்தை கொடுக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். பெருமாளும் பிராட்டியும் திவ்ய தம்பதிகளாக இருக்கக்கூடிய சமயத்துல பலனை உத்தேசம் பண்ணி எனக்கு கைங்கரியமாகிறதான பலனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறதான பாசுரம் இது. ஆசித வேலையோடு போக வேலையோடு வாசியற ஒரு மிதுனமே உத்தேசியம் அப்படின்னு எப்படி வியாக்கியாதாக்கள் அனுபவிச்சாலோ, பெருமாளும் பிராட்டியும் தான் நம்முடைய சம்பிரதாயத்துல உத்தேசியம். அவருக்கே ஆட்பட்டு அவருக்கே கைங்கரியம் பண்ணி அவருடைய திருவடி அடைஞ்சு அங்கேயும் அந்த கைங்கரியத்தை பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு இதுகாரும் இந்த பாசுரத்தை அர்த்தத்தையா இல்ல சிரவணம் பண்ண எல்லாருக்கும் சமஸ்த க்ஷேமங்களையும் பகவான் அனுகிரகிக்கட்டும், ஆண்டாளுடைய திவ்யமான அனுகிரகம் கிடைக்கட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு முடிச்சுக்கணும். நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினார். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹி நான்யதா
तस्मै वेङ्कटनाथाय मम नाथाय मङ्गलं स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु।